வணக்கம் அன்பு பட்டாம்பூச்சிங்களா. நான் உங்கள் ராஜலாரி ஜுவானத்தை. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? விடுமுறை நாளை சந்தோஷமாக கழிச்சிட்ருக்கீங்களா? பாதுகாப்பாக இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி கேட்க போகிற கதை உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் கன்னிக்கோயில் ராஜா அவர்கள் எழுதிய பூமிக்கு இறங்கி வந்த குட்டி மேகம் அப்படிங்கிற புத்தகத்தில் இருந்து ஐஸ்கிரீம்காக அடம்பிடித்த ஆக்டோபஸ் அப்படிங்கிற கதையைத்தான் கேட்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் யாழினி அவளோட குடும்பத்தோட கடைக்கரைக்கு வர்றா. அங்கே விற்றுட்டு இருந்த ஐஸ்கிரீமை பார்த்த உடனே அவளுக்கு சாப்பிட்ணும்னு ஆசை வந்துடுச்சு. உடனே அவங்க அம்மா கிட்ட எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறா. அது கோன் ஐஸ். அதை வாங்கி வச்ச உடனே சாப்பிடாம கடற்கரையை நோக்கி வேகமாக போகிறா. அவளுக்கு அங்கே வரக்கூடிய அலைகளில் தன்னோட கால்களை நனைக்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்க அப்பாவும் கூட போகிறாங்க. பாவாடை நனையாமல் இருக்கிறதுக்காக யாழினி அதை இறுக்கி பிடிக்கிறா. அந்த நேரம் பார்த்து அவள் கையில் இருந்த ஐஸ்கிரீம் கடலில் விழுந்துருச்சு. ஆனால் யாழினி அதை பற்றி கவலையே படலை. போனால் போயிட்டு போகுது அப்படின்னு நினச்சிட்டு கடலில் விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அவளோட அப்பா தான் காசு வீணாக போச்சே அப்படின்னு கவலைப்பட்டாங்க. ஆனால் யாழினி என்ன சொன்னா தெரியுமா? விடுங்கப்பா, இன்னொன்று வாங்கிக்கலாம், இப்போ நம்ம அலையை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகத்தோடு விளையாட ஆரம்பிச்சிட்டா. கடலில் விழுந்த அந்த கோனைஸ் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா கரையாமல் கடலோட ஆழத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதை சுற்றி பேப்பர் இருந்துச்சு இல்லையா, அதனால் அது போயிட்டுருக்கப்போ அந்த வழியாக ஒரு குட்டி ஆக்டோபஸ் கிராஸ் பண்ணி வந்துச்சு. அதுக்கு இந்த கடலில் வர்ற அந்த புதிய பொருளை பார்த்த உடனே ஆச்சரியமாக இருந்துச்சு. இது என்னது அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டுச்சு. அவங்க அம்மா சொன்னாங்க, இது கோன் ஐஸ்கிரீம், இது சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு அம்மா ஆக்டோபஸ் சொன்னாங்க. குட்டி ஆக்டோபஸ் கண்ணை விரிச்சுக்கிட்டு அப்படியா அப்படின்னு கேட்டுச்சு. அதோட 8 கைகளையும் சேர்த்து அந்த கோன் ஐஸை வேகமாக பிடிச்சிருச்சு. அதை எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியலை. முதல்ல அடிபாகத்தை கடிச்சிருச்சு. அடிபாகத்தை கடித்தா என்ன ஆகும்? அதுலேருந்து ஐஸ்கிரீம் எல்லாம் கடலில் விழுந்து கரைஞ்சி போச்சு. இப்போ கையில் வெறும் கோன் மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் கொஞ்ச நேரத்துலேயே கரைஞ்சி போச்சு. அம்மா, இந்த கோன் ஐஸ் கரைஞ்சி போச்சுமா, எனக்கு இன்னொரு கோன் ஐஸ் வேணும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிருச்சு. குட்டி பசங்க அழுவாங்கள்ல, அது மாதிரி நம்ம குட்டி ஆக்டோபஸும் அழ ஆரம்பிச்சிருச்சு. என்ன செய்கிறதுன்னு அம்மா ஆக்டோபஸ்க்கு ஒன்றும் தெரில. ஆனால் அம்மா ஆக்டோபஸ் எப்படியாச்சும் சமாதானம் பண்ணணும்னு நினச்சிட்டு, குட்டி பயலா, நம்மளோட வெளியெல்லாம் போக முடியாது, என்ன செய்ய முடியும்? வெளியே போனால் தான் ஐஸ்கிரீம் வாங்க முடியும். உனக்கு நான் கடலில் இருக்கக்கூடிய பாசிகளை பிரித்து தர்றேன், இல்லைனா சின்ன சின்ன இறாலை பிடிச்சி தர்றேன், அதெல்லாம் சாப்பிட்றியா அப்படின்னு அம்மா எவ்வளவோ சமாதானப்படுத்த பார்த்தாங்க. ஆனால் நம்ம குட்டி ஆக்டோபஸ் கேட்டால் தானே சின்ன பசங்க அழுகிற மாதிரி அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எதுவும் பாவம், அதுக்கு ஆசை இருக்கும் இல்லையா? இவங்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. சரின்னு இப்போ அம்மா ஆக்டோபஸ் ஒரு முடிவு பண்ணாங்க. என்ன தெரியுமா? சரி வா, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தர்றேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன தெரியுமா? நான் கொடுக்குற ஐஸ்கிரீம் கட்டியாக இருக்கும், சுவையாகவே இருக்காது, கோன் மாதிரி முழுன்னு இருக்காது, பரவாயில்லையா அப்படின்னு அம்மா ஆக்டோபஸ் முதல்லையே கேட்டுட்டாங்க. சரி, ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் அப்படின்னு குட்டி ஆக்டோபஸ் அம்மா ஆக்டோபஸ்க்கு பின்னாடியே போச்சு. கடலோட ஆழத்தில் உறைஞ்சிருந்த ஐஸ் கட்டியில் சின்ன சின்ன சிப்பிகள் இருக்கும் பார்த்திங்களா, அதில் பிடிச்சி வச்சு கோன் ஐஸ் மாதிரியே அம்மா செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த உருவத்தை பார்த்த உடனே ஆக்டோபஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சுவையே இல்லைனா கூட அம்மா பாசத்தோடு கொடுத்ததுனால அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு நம்ம குட்டி ஆக்டோபஸ். என்ன பட்டாம்பூச்சிங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.